வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட். இன்றைய நிகழ்ச்சியில் கற்று கரவை கணங்கள் பல கரந்து கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரழிய சென்று செரு செய்யும் செற்றார் திரழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலகம் போர் கோடியே குற்றம் ஒன்றில்லாத கோவலகம் போர் கோடியே புற்றர வல்குல் பூணமயிலே போதரார் புற்றர வல்குல் பூணமயிலே போதரார் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாடி சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாடி எற்றுக்கு ஊரகும் பொருளேலோரெம்பாவாய் எற்றுக்கு ஊரகும் பொருளேலோரெம்பாவாய் கற்று கரவை कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மார்கழி திங்களின் 11வது நாளாகிய இன்று கோதை நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரத்தில் 11வது பாசுரத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளிய சென்று பெருஞ்செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. ஒரு அழகான வர்ணனையை தருகின்றார். கோவலர்தம் பொற்கொடியே, அழகிய கண்ணை கொண்ட பெண்ணே, அழகிய எடையை கொண்ட பெண்ணே, அழகிய நிறத்தை கொண்ட பெண்ணே, பொற்கொடியை போன்றவளே, புற்றவள் புன மயிலே, மயிலை போன்றவளே, போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லாம் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி ஏற்று குரங்கும் பொருளேளோர் எம்பாவாய். மிற்ற மயில் போன்ற பெண்களெல்லாம் உன் வீட்டு முற்றத்தின் முன்னே வந்து நின்று கோவிந்தனின் பேரை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இற்றை பறைகொள்வான் அன்றுகால் கோவிந்தா என்று கூறுவார்கள் அல்லவா, அப்பேற்பட்ட கோவிந்தன் அவனுடைய பெயரை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீ தூங்கிக் கொண்டிருக்கின்றாய். என்ன அர்த்தம் இதற்கு என்று கோதை நாச்சியார் கேட்கின்றார். மிகவும் அருமையான ஒரு பாசுரம். இந்த பாசுரத்தை கோதை நாச்சியார் நம் மனதிற்கு கேட்கக்கூடிய கேள்வி.
வாழ்விலே அனைத்து இடத்திலும் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. அவரவர் எடுத்துக்கொள்வதில்தான் அந்த விஷயத்தினுடைய தாத்பரியம் அடங்கி இருக்கின்றது. அதுபோல ஒரு நல்ல காரியம் நடக்கக்கூடிய இடத்தில் அதை நாம் இடையூறு செய்தால் அதுவும் பாவமே. ஒரு தீய காரியம் நடக்கக்கூடிய இடத்திலே சென்று அமைதியாக இருந்தால் அதுவும் பாவமே. எங்கே நாம் அமைதியாக இருக்க வேண்டும், எங்கே நாம் செயல்பட வேண்டும் என்பதை நம் மனமே தீர்மானிக்க வேண்டும். ஆதலால் தான் மனதிலே இறைவனை நிறுத்த வேண்டும் என்பதை இந்த பாடலிலே மிக அழகாக என்ன பொருளேலோர் எம்பாவா என்று நாச்சியார் முடிக்கின்றார். நாளை 12வது பாசுரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, இது உங்கள் மனம் கவர்ந்த சானல் ஜி. உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நலம் பெறுங்கள்.